அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பஞ்சாங்கம் கூறும் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய நாள் பராப வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 24/4/2026 வெள்ளிக்கிழமை, அஷ்டமி தேதி, பூச நட்சத்திரம், திருதியை நாமயோகம், திருதி அப்படின்னு சொல்லுவாங்க, திருதி நாமயோகம், கரணம் பத்திரை கரணம், அமிர்தாதி யோகம் இன்றைக்கி மரண யோகம், சாத்த திதி அஷ்டமி. இன்றைக்கி நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் இது வளர்பிறை அஷ்டமி. என்ன வளர்பிறை அஷ்டமிங்கிறது மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வளர்பிறை அஷ்டமிங்கிறது மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய சிறந்த நாள். தேய்பிறை அஷ்டமிக்கு தான் காலபைரவர். வளர்பிறை அஷ்டமிக்கு மகாலட்சுமி வழிபடுவது மிகவும் சிறந்த தன்மையை கொடுக்கும். கஜலட்சுமியை வழிபடுவது மிகுந்த சிறந்த தன்மையை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தும். பண கஷ்டம், பண தரித்திரியம்னு சொல்கிறோம்ல, அது போயிடும் இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியோ கஜலட்சுமியோ வழிபட்டால். இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுப உரைகள் காலை 12:30 1:30, மாலை 4:30 5:30. இன்றைய சூரிய உதயம் காலைல 6:01. ராகு காலம் 10:34 12:05, யமகண்டம் 3:07 4:38, குளிகை 7:32 9:03. இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் மற்றும் சனி. இன்றைய ராசி பலனுக்கு வாங்க போகலாம். மேசராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதன் ராசிக்குள்ளே வந்திருக்குங்க. இன்றைக்கி புதன் பெயர்ச்சி. புதன் பெயர்ச்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் தான் புத்திகாரகன். ஒரு மனிதனோட புத்தி ப்ராப்பராக செயல்படணும் அப்படின்னா புதன் கரெக்டாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் புதன் சரியாக இல்லைன்னா கரெக்டாக செயல்படாது. புதன் பொதுவாக 30 நாளுக்கு ஒரு முறை பெயரக்கூடியவர். தோராயமாக புரியல, எக்ஸாக்டான டேட்டு நான் புதனுக்குன்னு தனியாக வீடியோ போடும்போது சொல்கிறேன். ஆனால் பொதுவாக 30 நாளில் பெயர் போடக்கூடிய ஒரு கிரகம் புதன். அவர் ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் 30 நாளைக்கு ஒரு முறை அவர் கடந்து போயிட்டே இருப்பார். அதன்படி இப்போ அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, தன்னோட எதிரி வீட்டான செவ்வாயோட வீட்டுக்கு வந்திருக்கிறார். புதன் செவ்வாய் வீட்டுக்கு, செவ்வாய்க்கு எதிரி. அதனால் மேச ராசிக்கும் எதிரி தான். ஸோ உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசிநாதனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் வீட்டுக்குள்ளே சூரியனோட உச்சமடையும் போது, அதாவது சூரியன் உச்சம் பெற்ற சூரியனோட புதன் சேரும் பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தியில் சரியான சிந்தனை வராது. புரியுங்களா? புத்தியில் தடுமாற்றம் வரும். அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய தன்மை வரும். அதனால உங்களோட பொருளாதாரம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதையே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பிற்காலத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக ஏற்படும். ஸோ புதன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதை நல்லதாக அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போக வேண்டும். இன்றைக்கி நீங்கள் தரிசிக்க வேண்டிய தெய்வம் பெருமாள். சீனிவாச பெருமாளை வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய நற்பலன் மட்டுமே ஏற்படும். ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசிக்கு 12 புதன். சரிங்களா? 12 புதன் ரிஷபராசிக்கு வர்றதுங்கிறது நல்லது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி புதன், 2ஆம் இடத்த அதிபதி புதன். 2ஆம் இடத்த அதிபதியும் 5ஆம் இடத்த அதிபதியும் 12 உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து மறையிறதுங்கிறது நல்லது தான். ஏன்னா அவர் ஏற்கனவே நீச்சமாக இருந்தார் 11. அவர் 11 நீச்சமாக இருந்ததை விட 12 மறையிறதுங்கிறது நல்ல தன்மையை தான் கொடுக்கும். அதாவது மிந்திக்கு இப்போ பெட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய பெருமாள் வழிபாடு மிகவும் முக்கியம். புதனுக்கு அதிபதி பெருமாள் தான். அடுத்தது மிதுன ராசி. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சனிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகி எங்கே வந்திருக்காரு? உங்கள் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு பிடிச்சிருந்தப்பட்ட வேலை, சில பேருக்கு வேலை லாஸ்ட் மினிட்டில் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், கிடைக்காம. அதெல்லாம் கிடச்சிரும். அதேமாரி பிடிக்கப்பட்டிருந்த பணம் ரிலீஸ் ஆகிரும். ரொம்ப நாளாக பணமே வராமல் இருந்திருக்கும். அந்த பணம் வராதுனே விட்டுருப்பீங்க, அந்த பணம் திரும்பி வரும். ஸோ நீச்சம் பெற்றிருந்த புதன் பகவான், அதாவது ராசிநாதன் 10ல் போய் நீச்சமாகிறது நல்லதில்லை. அதனால தான் மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வேலையே இருக்காது. மிதுன ராசிக்காரவங்களோட வேலை வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையா வேலை பார்த்துருப்பாங்க.
புரியுதா? அதை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். பட் புதன் பொதுவாக அவர் தான் புத்திகாரகன், அவர் தான் உங்கள் ராசி அதிபதி, அவர் தான் உங்கள் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி, சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துல நீச்சம் ஆகுதுங்கிறது பெரிய பிரச்சனை. அதனால தான் ஒரு நிரந்தர வேலை என்பதோ இல்லை அந்த வேலையினால் வரக்கூடிய வருமானத்தை வைத்து இவங்க சரியாக எதையும் செய்கிறதுங்கிறதோ மிதுன ராசிக்கு ப்ராப்பராக இருக்காது. அது எல்லா மிதுன ராசி வீட்லேயும் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஏகாதேசிக்குமே போய் பெருமாள் கோயிலில் விளக்க போடுங்க. கருடனுக்கு முன்னாடி நீங்கள் விளக்க போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை அகண்டு உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குணமாகும். இப்போ உங்களுக்கு இந்த நாள் உங்கள் நிம்மதி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அடுத்தது கடகராசி. கடகராசி இப்போ ராசியிலே சந்திரன் வந்திருக்கார். இன்றைக்கி சந்திரன் கடகராசியில் வந்திருக்கிறார். அதனால் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ராசிநாதன் ராசிக்கே வர்றது மந்தத்தை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஒரு மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். மனசில் ஒரு மாதிரி பயங்கர சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அதனால் நிதானமாக பேசுங்க, பட்டுன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. 8ல் சந்திரன் இருக்கும்போது எப்படி செயல் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ராசியில் இருக்கும்போது நீங்கள் செயல்படணும். இப்போ இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டு கொள்வது சிறப்பு. அடுத்தது சிம்மராசி. உங்கள் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி இன்றைக்கி எங்கே வந்திருக்கார்? உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதாவது 9ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். அதாவது செவ்வாயோட வீட்டுக்கு வந்திருக்கார். அவர் 2ஆம் இடத்து அதிபதி ஒரு நாள் எங்கே இருந்தார்னா 8ல் போயிருந்தார். 8ல் இருந்தவர் இப்போது 9க்கு வந்திருக்கார். ஸோ 8ல் போய் மறைந்திருந்த புதன் 8ல் போய் 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ₹1 கூட காசு இருக்காது. ஆனால் வருமானம் நிறையா இருந்திருக்கும். ஆனால் அது வீட்டுக்கு வந்திருக்காது. ஓகேவா? இப்போ அவர் 8ஆம் இடத்துலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையும். கன்னிராசி. கன்னிராசிக்கு 7ல் போய் நீச்சமாக இருந்தார் ராசிநாதன். அதாவது 10க்கும் லக்னத்துக்கும் அதிபதியான புத பகவான் போய் 7ல் நீச்சமாயிட்டார். நீச்சமானது மட்டும் இல்லை, செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்கிறார். செவ்வாய்ங்கிறது புதனுக்கு எதிரி கிரகத்தில். சனி நட்பு. இவங்க 2 பேருமே அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. ஏற்கனவே சனியும் செவ்வாயும் 10வது இவர் போய் நடுவில் மாட்டி நீச்சமானதுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு இருந்திருக்கும். உங்களுக்கு நிறையா பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் இன்றைக்கி ஆக போகுதுங்க. நிறையா பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் இன்றைக்கி ஆக போகுது. ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் இன்றைக்கி கூட ஆகுது. 8ல் போய் புதன் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. பெரிய ரிலீஃப் ஆகிவிடும். உங்களோட ரிலீஃப் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகவும் சிறந்தது. இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி புதன் பேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 6ல் இருந்தவர் பேர்ந்து உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து 7ல் போய் உட்காந்துருக்காரு. அப்போ 7ல் போய் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி 7ல் உட்காந்துருப்பது மிகப்பெரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்தும். புரியுதா? பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தும். புரியுதுங்களா? ஆக நிச்சயமாக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது, நல்ல விஷயம் காத்திருக்கிறது, நல்ல செய்தி உங்களை சேரும். இந்த நாள் இனிய நாளாக அமையும். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ல் இருந்து சந்திரன் விலகி 9க்கு வந்திருக்கிறார். 9க்கு சந்திரன் வர்றது நல்லது தான். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் இருந்த புதன் நீச்சமான புதன் அந்தாண்ட போய் இன்றைக்கி 6ல் போய் உட்காந்துருக்காரு. 6ல் புதன் உட்கார்றது விருச்சிக ராசிக்கு நல்லதில்லை. ஏன்னா விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு எதிரியான புதன் போய் ருணரோக ஸ்தானத்திலே உட்கார்றதுங்கிறது அந்தளவு நல்லதில்லை. ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் அங்கே சூரியன் உச்சமாக இருக்கார். ஸோ உச்சம் பெற்ற சூரியனோட புதன் போய் சேர்ந்து அது 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு உடலுக்கு சரியில்லை. புரியுதுங்களா? சில உடல் சம்பந்தமான வியாதிகள் அதிகரிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்கக்கூடிய நாள். இதில் பிரச்சனை சரியாகும்னா பெருமாள் வழிபாடு தான், வேறு வழிபாடே கிடையாது. புரியுங்களா? பெருமாளை வழிபட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்கு 5ல் புதன் 5ல் புதன் வர்றதுங்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் உட்கார்றார். 10ஆம் இடத்து அதிபதி ஏற்கனவே நீச்சமாக இருந்தார். அப்போ அவர் ரிலீஸ் ஆகி 5ல் போய் உட்காரும் பொழுது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரியே பிரச்சனைகள் நீர வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு தடப்பட்ட காரியம் ரிலீஸ் ஆகிரும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனை ரிலீஸ். நீங்கள் இடம் மாறுறதுனா தாராளமாக இடம் மாறலாம். வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். இனிமேல் கெட்டது உங்களுக்கு நடக்காது. தைரியமாக செயல்படக்கூடிய காலம் இது தனுசு ராசிக்கு. மகர ராசியில் 4ஆம் இடத்துக்கு புதன் இன்றைக்கி வந்திருக்கார்.
4ஆம் இடத்துக்கு புதன் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கார், உங்களுக்கு உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்துருக்கனால சுகஸ்தானம் வலுத்து தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது செவ்வாயோட வீடு. நீங்கள் உங்கள் ராசி அதிபதி சனி, ராசி அதிபதி சனிக்கு செவ்வாய்க்கும் ஆகாது. ஸோ செவ்வாயோட வீட்டில் போய் உங்களுக்கு சுகஸ்தானமாக இயற்கையாக அடைஞ்சிருக்கு. அதனால் பொதுவாகவே மகர ராசி அந்தளவு சுகமாக இருக்க முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு எதிரி, சுகஸ்தானத்தோட வீடே எதிரியோட வீடு. அதனால் கொஞ்சம் சுகம் வந்து பொதுவாகவே மகர ராசிக்கு கம்பேரிட்டிவ்லி மற்றவங்கள பார்க்கும்போது மகர ராசிக்கு சுகமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அது நல்லா இருக்கக்கூடிய காலம். ஏன்னா புதன் அங்கே போய் ஆட்சி பெற்றிருக்கார், புதன் அங்கே போய் உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்துருக்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுகமான காலம் வரக்கூடிய நேரம் தான் இன்றைய நாள். மிதுன ராசிக்கு 2ல் இருந்த புதன் 3க்கு, இந்த 2ல் நீச்சமாக இருந்ததோட 3ல் போய் இருக்கிறது. உச்சம் பெற்ற சூரியனோடு இருக்கும்போது, அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோடு இன்னொரு கிரகம் போய் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரகம் 200 மடங்கு பலனை கொடுக்கும். அதனால தான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்துருக்குங்கிறத நாங்கள் சூரியனையும் சேர்த்து சொல்கிறதுக்கு காரணம். ஸோ 3ல் போய் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது தான். என்ன, உங்களோட சகோதரனோட பலம் அதிகரிக்கும். ஸோ அது உங்களுக்கு சகோதரன் சப்போர்ட்டாக இருந்தால் உங்களோட பலமும் அதிகரிக்குங்கிறது தான் மீனிங். ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய பெருமாள் வழிபாடு முக்கியம். மீனராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல வர்றது அருமையான விஷயம், சூப்பரான விஷயம், ஒன்றும் கெடுதலே கிடையாது. உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய நாள் அமையும். ஆனால் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இது. இந்த நாள் இனிய நாளாக அமையும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறது உங்கள் ஜோதிட ஆச்சாரியர் டாக்டர் JB புருஷோத்தமன். வணக்கம்.